ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க இதை கால் பண்றீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். சார்லாம் வேணாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்றீங்க? வினோத்குமார் சார். என்னது? வினோத்குமார் இல்ல, புரியல. விழுப்புரம் மாவட்டமா? வினோத்குமார் சார். வினோத்குமாரா சார்? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? வினோத்குமார் சார், நம்ம கும்பகோணம் சார். கும்பகோணமா சார்? ஏன் சார் நீங்க வந்து சார்லாம் சொல்லாதீங்க. நாங்களே உங்க தம்பி மாதிரி நின்னுகிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற சார் வேற அவர் சொல்றீங்க. எத்தனாவதுன்னு கேட்டுப்போம். சார், நான் இந்த 9th ஸ்டாண்டர்ட் சார். 9th ஸ்டாண்டர்ட்? நம்ப மாட்டேன். இது செல்லுபடி ஆகாது. நம்ம கிட்ட இந்த ஜோக்கு செல்லுபடி ஆகாது. நீங்க வேற கிட்டயாச்சும் போய் போடுங்க, சரிங்களா? எங்களுக்கு ஆல்ரெடி ஆமா. நீங்க வேணா எக்ஸ்ட்ராவா குத்தணும்னா ஒரு மூக்குத்தி போட்டு விடுங்க இங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். நீங்க உண்மையிலே எத்தனாவது படிக்கிறீங்க? காலேஜா ஜாபா? 9th ஸ்டாண்டர்ட் சார். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்க பையன் படிக்கிறதா? ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. அதான் உங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல சொல்றீங்களான்னு கேக்குறேன். என் பையனா? இருங்க சார், எங்க அம்மாட்ட கொடுக்கட்டுங்களா? ஐயோ, வேணாம். அது இது இல்ல இல்ல இல்ல. உங்க வாய்ஸ் இப்பதான் கிளியரா கேக்குது. இப்பதான் கேக்குது. ஏன்னா நாங்கெல்லாம் இன்னும் குழந்தையாதாங்க இருக்கோம். உங்க வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஹலோ, கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டியா, அதாவது வந்து மெச்சூரிட்டியா இருக்க மாதிரி இருக்கு குரல். அதனால நீங்க ஜாப் போயிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சோம். மெச்சூரிட்டியா? சோ சாமி, ப்ரோன்னு கூப்பிடலாங்களா? ஓகே, ப்ரோனே கூப்பிடுங்க. அதான் உள்ளது. ஓகே. எந்த ஊர் சொன்னீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். சரி ஓகே, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் சூப்பரா பண்றீங்க. ஓகே ப்ரோ, நாங்க சூப்பரா பண்றோம். அதனாலதான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். அம்மா வேணாம்னாங்க. நான் தான் போன் பண்ணேன். ஏன் வேணாம்னாங்க? தப்புங்க, ரொம்ப தப்புங்க. இப்படி பேசுறவங்கள பேச விடாம பண்றது ரொம்ப தப்புங்க. வெரி வெரி பேட். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்கள போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இத சும்மானாங்களா? இருமா, நான் போன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்றேன். அதான் அம்மாட்ட பேசுறீங்களா? இல்ல ப்ரோ, நீங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட்ன்றீங்களே, 9th திருக்குறளா? சொல்லுங்க பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மூப முதற்றே உலகு. நான் பக்கத்துல எங்கேயாச்சும் போவோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே. இது சரி, ஒரு மனப்பாடம் பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு மனப்பாடம் 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பாட்டு சொல்லுங்க பாப்போம். 9th ஸ்டாண்டர்ட்? என்னது சொல்லுங்க ப்ரோ. நமக்கு அப்புறம் ரைம்ஸ் வராது. நீங்க வேற கொஸ்டின் கேளுங்க, நான் வேணா சொல்றேன். ஆனா தமிழ்ல கேளுங்க. மனப்பாடம் பாடணும்னா எங்களுக்கு தெரியும். கொஸ்டின்னா என்ன கொஸ்டின் கேப்பேன்? 9th இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வேணும். நமக்கு நோ ரைம்ஸ், ஒன்லி இதுதான். நீங்க வேணா கேளுங்க, நான் சொல்றேன். தமிழ் மொழிகளின் சிறப்புகளை பத்தி கூறுங்கள். ஃபர்ஸ்ட் லெசனே அதுதான் நமக்கு இருக்கு. தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி கூறுங்கள். பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது. ஒரு நிமிஷம். தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி கூறுங்கள். திருக்குறளையா? திருக்குறள் இல்லைங்க, கொஸ்டின். நம்மளுக்கு வந்து நான் படிச்சு 4 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன் என்றால், ஹலோ சொல்லுங்க. அதான் நான் கொஸ்டின் கேட்டேன். தமிழ் மொழிகளின் சிறப்புகளை பற்றி எழுதுக. டிவிலதான் கேக்குது. சூப்பருங்க. ஓகே, இருங்க. எல்லாம் அமைதி. சைலன்ஸ் கை, சைலன்ஸ். வெயிட். தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி கூறுக. கொஸ்டின் மார்க். ஆன்சர், விடை. தமிழ் மொழி சிறப்பு மொழி பற்றி எழுதுக. சிறப்புகளை பற்றி எழுதுக. நீங்க அப்படியே நெட்ல பாருங்க. இல்ல நான் வெளிய இருந்து பேசுறேன். கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நீங்க லைட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துரும். அது நான் தப்பா கரெக்டா நான் சொல்லிடுவேன். ஒரு சின்ன க்ளூ கொடுங்க ப்ரோ. ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணுமா? அது நான் சொல்றேன்ல. நான்
இப்ப வந்துட்டு இருங்க. தமிழ் மொழிக்கு வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு இது பார்ட்டிஷனா ஆகி நிறைய மொழிகளுக்கோட இது தாய்மொழியாக கருதப்படுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் மொழி. ஒண்ணுமே புரியல. ஹலோ, தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ். தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ். இது அந்த அந்த ஒரு லிஸ்ட்ல இல்ல. நெக்ஸ்ட் அப்புறம் எங்க 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 அம்மா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் தரேன். சரி, அம்மா பேசுவாங்க. ஹலோ, நான் வாய்ஸ் மாத்தி பேச போறாராம். அம்மா இருமா. ஒரு நிமிஷம் அம்மா பேசுறாங்களா? ஹலோ, நீங்க என்ன முட்டாள்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? என்ன பைத்தியக்காரன். அம்மா அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கொஞ்சம் வாய்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் தொண்டையில ஊத்துனீங்கன்னா கரெக்டா வந்துரும் உங்க அப்பா வாய்ஸ். ப்ரோ விக்ஸ் மிட்டாய் போடுங்க ப்ரோ. தொண்டை கரகரன்னு இருக்கறதெல்லாம். விக்ஸ் மிட்டாய்ங்களா? எனக்கு மிட்டாய் சாக்லேட் எப்பவுமே சாப்பிட மாட்டேன். மிட்டாய் சாப்பிட மாட்டேன். ஓகே, ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு தமிழ்ல எது கேட்டாலும் பதில் சொல்லுவீங்கல்ல? தமிழ் மீடியம் நானு. தமிழ் மீடியம். ஓகே. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல உங்களுக்கு எத்தனாவது இயல் வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி क्वेश्चन கேக்குறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन தான். டிவி சவுண்ட் தான் கேக்குது. நம்ம பேசுறது அவருக்கு இங்கிலீஷ்ல கேக்குது. ப்ரோ, நான் ஒன்னு சொல்லிட்டா, நீங்க உங்க தமிழ் புக்கே இப்ப நீங்க போய் வாங்கிட்டு வந்து அதை திறந்து பார்த்தாதான் அதுல இந்த क्वेश्चन தான் இருக்காது. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிச்சாதான் உங்களுக்கு இந்த क्वेश्चन எங்க இருக்குன்னே தெரியும். இப்பதான் வந்து ஸ்கூல்ல சேர்ந்திருக்கீங்க. அதாவது குழந்தையா பிறந்து இப்பதான் நீங்க 9th ஸ்டாண்டர்ட் ஆகுது. 1 month ஆகுது. 8வதுல இருந்து கேளு. 8வது எனக்கு தெரியாது ப்ரோ. நீங்க என்ன படிக்கிறீங்க ப்ரோ? நான் 10th படிக்கிறேன். இவர் வந்து 12th படிக்கிறேன். இல்ல யார் 10th? இப்ப நான் வெளில வந்து பேசுறேன். அம்மா அப்படியே மாத்துறாரு பாத்தீங்களா பேச்சம்மா. ஓகே ஓகே. நான் தான் 10th. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க ஓகே. சரி ப்ரோ, பாட்டெல்லாம் போட மாட்டீங்களா ப்ரோ? பாட்டெல்லாம் பாட மாட்டோம், நாங்க விஜே தான். இல்ல நீங்க பாட்டு போட மாட்டீங்கன்னா மத்த சேனல்லாம் வந்து என்ன பாட்டு வேணும்னு கேட்பாங்க. நாங்க பாட்டு பாடுவோம். நாங்க பாட்டே பாடிடுவோம். நீங்க என்ன பாட்டு வேணும்னு கேட்க மாட்டோம், நாங்க பாட்டே பாடிடுவோம். பாட்டு சரி ப்ரோ. உங்க 2 பேருக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாடுங்க. தமிழ் பாட்டு பாடுங்க ப்ரோ. எனக்கு பாட்டு பாட தெரியாதுங்க. இவரு இப்ப பெரிய ஆர்டிஸ்ட். இவரு நீங்க தான் சொன்னீங்க நாங்க 2 பேரும் பாட்டு மட்டும் தான் பாடுவோம், பாட்டு போட மாட்டோம்னு சொன்னீங்க. ஓகே, ஏதோ சொல்றாங்க. நம்ம டாலண்ட் இப்ப வெளிப்படுத்த நேரம். சரி, நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி. இதுல இருந்தா மங்களகரமா ஆரம்பிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் பாடு. என்ன பாட்டு எடுக்க? உங்க 2 பேருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த எல்லைக்கேல அந்த பட்டுன்னு வச்சிட்டி அந்த பாட்டு இல்ல. அடாவடி அதுவும் இல்ல. ஒரு நடுவினில் அந்த சாங் தான். சரி, பாடி தொலை. ஓகேவா ப்ரோ? ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு நடுவினில் ஒரு தெருவினில் வெளிச்சத்தில் மழை வரும் என கொடு. சஞ்சய் மைக் பறந்துட போகுது. சஞ்சய் கொஞ்சம் பொறுமையா பாடு சஞ்சய். பாடு சஞ்சய். நீ தருமனை என்ன நீ அமைந்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளை பூக்களை வெள்ள சுருள். போன்ல கேக்குது, டிவில தான் கேக்குது. உள்ள வீட்டுல டிவி இருக்கா? எனக்கு போன்ல கேக்குது. நீ பாடு, நீ பாடு. அவர் 2 வாட்டி இந்த அவமானம் அவனுக்கு தேவைதான். இல்ல, நீ அவருக்கு ரொம்ப த்ரோட் பெயின் நினைக்கிறேன். அவரு ரொம்ப இரும்பிட்டே இருக்காரு. இவரா நானா இல்ல இவரா? இப்ப யாரு இருமுறீங்களோ அவங்க. நான் பேசுறேன். பாட தேவையில்லையா? அப்ப நான் பாட தேவையில்லையா? எனக்கு த்ரோட் பெயின். கம்பல்சரி பாடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பாடுங்கன்னு சொல்ல வரேன். இருங்க இப்ப பாடுறேன், வெயிட் பண்ணுங்க. மைக் பிடிக்கணுமா? பிளட் 10,000 ஆறாவது அத்தனையும் ஒருத்தனதான் கேட்க. அண்ணனோ வந்தனோ ஊரலற. தமிழ் பாட்டு பாட சொன்னேன் ப்ரோ. ஓ, இது தமிழ் பாட்டு இல்ல ப்ரோ. நான் மலையாளம் பேசுறேன் ப்ரோ. இது தமிழ் பாட்டு இல்ல ப்ரோ. மலையாளம், கர்நாடகா, இங்க இந்த சைடுல இருந்து இப்ப வந்திருக்கேன். அதனால எனக்கு தமிழ் பாட்டு தெரியாது. சரி ப்ரோ, எங்களை வந்து பாட சொன்னீங்க. நீங்க ஒரு லைன் பாடுங்க. நீங்க ஒரு லைன் பாடுங்க. நீங்க தான் அனிருதாச்சே. நீங்க ஒரு லைன் பாருங்க. நீங்க எங்களை செலக்ட் பண்றீங்க நாங்க எப்படி பாடுறோம் அப்படின்றத பார்த்து. சோ நீங்க ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்காக. பாட்டுங்களா? பாடுங்க.
எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுங்களா? என்ன பாட்டு? தென்றலே தென்றலே மெல்ல நீ பேசு, அப்புறம் தூது நெல்ல நீ bro, அப்படியே அதாவது ஒரு அமைதியான ரூம்ல ஒரு அப்படியே பாடிட்டு போற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. கலையில் மணியில் நதியில் தூங்கும் கனவில் நீங்கு தூங்கு. நான் தூங்கிடுவேன் போல ப்ரோ. ஏன் ப்ரோ நான் என் பாட்டு உங்களுக்கு தூக்கம் வருதா? இல்ல ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. மெலோடி பாட்டு நீங்க மெலோடியா பாடி இருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல எனக்கு நான் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து வந்து இந்த பாட்டு டேப்ல போடுவாரு நான் தூங்குறதுக்காகன்னு. நீங்க கதை சொல்றாங்க. சரி சரி. டேப் ரெக்கார்ட்லயா ப்ரோ? டேப் இப்ப இருக்கா ப்ரோ? எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க ப்ரோ. சின்ன வயசுல ப்ரோ நான் சின்ன வயசுல நான் தூங்குறதுக்காக ப்ரோ இல்ல ப்ரோ, நான் சின்ன வயசா இருக்கும் போது நான் டேப் பார்த்தது இல்ல. நாங்கலாம் வந்துட்டு போனு அப்புறம் இந்த ரேடியோ இதுலதான் நாங்க பாட்டு கேட்டிருக்கோம். அந்த டேப் என்ன சிடி பிளேயர்ல இருக்குல்ல, சிடி பிளேயர் ரவுண்டா இருக்குல்ல சிடி. இப்போ பென் டிரைவ் அப்பா வச்சிருப்பாரு. அப்புறம் சிடி பிளேயர்ல வந்து அது சோனில ஒண்ணு வரும், டேப்பு சிடில போற மாதிரி. அதான் ப்ரோ நாங்கெல்லாம் இருக்கும் போது அது இல்ல. அதான் நான் கேக்குறேன், ஒருவேளை நீங்க 20 வயசா வச்சிருக்கிறாரு அப்பா இன்னும் வச்சிருக்கிறாரு அந்த பேனாசோனிக் டேப் கார்டு போற மாதிரி இன்னும் அப்பா வச்சிருக்கிறாரு. அப்பா வந்து கேட்பாரு. அதாவது அப்பா வாங்கின நோக்கியா போனே, நோக்கியாவோட உங்களுக்கே தெரியும் நோக்கியா எவ்வளவு பவர்ஃபுல்னு. அப்பா வாங்கின நோக்கியா போனே இப்ப செத்து குறுகி உட்காந்து 3ல கணக்கு பண்றப்ப அந்த டேப் ரெக்கார்ட்லாம் எங்க இருக்கும்னே எனக்கு தெரியல. அப்பா வச்சிருக்காரு. ஷோகேஸ்ல வச்சிருக்காங்களா இல்ல குப்பை தொட்டி கிட்ட வச்சிருக்காங்களா? இல்ல ஷோகேஸ்ல வச்சிருக்காங்களா இல்ல குப்பை தொட்டி கிட்ட வச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். குப்பை தொட்டில இது எங்க அப்பா கேட்டாருன்னா அவ்வளவுதான். என்ன இன்னும் உள்ள வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க, போட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றேன். இல்ல இல்ல வச்சிருக்கிறாரு. அப்ப சின்ன வயசுல இந்த சொல்லுவாரு, இந்த பாட்டு போட்டு உன்னை தூங்க வைப்பேன் அப்படிம்பாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது ப்ரோ. சரி ஓகே, சூப்பரா பேசினீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். பை.